முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் பகுதியில் உள்ள மத்திய சதுக்க வளாகத்தில் சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனத்தின் சார்பில் 4 அடித்தளங்கள், தரைத்தளம் மற்றும் 27 அடுக்குமாடியுடன் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைந்துள்ள சென்ட்ரல் கோபுர கட்டடத்திற்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்க கூடியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணன், விவரம். சென்னையை பொறுத்தவரை அந்த சென்ட்ரல் பகுதியானது ஒரு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த தீர்வு காணும் வகையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமானது அங்கே ஒரு 27 மாடி கொண்ட ஒரு சென்ட்ரல் ஸ்கொயர் என்று அழைக்கப்படும் அந்த 27 இடத்தை அமைக்க உள்ளது. அந்த கட்டிடத்தில் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை செயலகத்திலிருந்து அடிக்கல் நாட்டியுள்ளார். தடைக்கீழ் தளங்களில் 2 நிறுத்த முடியும். அதனைத் தொடர்ந்து 4வது தளம் வரை உள்ள இடங்களில் சில வணிக பயன்பாட்டிற்காக இடம் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. 5 முதலாவது தளம் வரை அலுவலக பயன்பாடு தளம் வரை A கிரேடு அலுவலகம் வழங்கப்பட உள்ளது. 25 சர்வீஸ் தளமாகவும் 26 மற்றும் 27வது தளமானது ஒரு உணவகங்கள் அமைய உள்ளது. இந்த 27 மாடி அந்த கோபுரத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்றைய தினம் அடிக்கல் நாட்டியுள்ளார். இதை தவிர்த்து சார்பில் அரசு கலை மற்றும் அறிவியல் பல்வேறு கல்லூரிகளில் 120 கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டிடங்கள், ஆய்வக கட்டிடங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இதே போன்று மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் கலைத்துறை சார்பில் மாவட்டங்களில் உள்ள கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளில் 6 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள், அறிவியல் ஆய்வகம், உட்கட்டமைப்பு வசதிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.